டப்பிங் யூனியன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். சின்மயிக்கு நீதி கிடைக்கப் போவது நிச்சயம். கவி பேரரசு வைரமுத்து மீது பாலியல் புகார் கூறியதை அடுத்து பாடகி சின்மயி டப்பிங் யூனியனில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். இதன் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சின்மயியால் தமிழ் படங்களுக்கு டப்பிங் பேச முடியாமல் முடங்கி போனார். தன்னை வேண்டுமென்றே சதி செய்து திட்டம் தீட்டி டப்பிங் யூனியனில் இருந்து ராதாரவி நீக்கியதாக சின்மயி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதேபோன்று யூனியனில் சந்தா கட்டாத நடிகர் விஜய், நடிகை ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் டப்பிங் யூனியனில் நீடிக்கும் போது சின்மயி மீது மட்டும் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது ஏன் என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது. இது தொடர்பாக பல்வேறு இன்னல்களை பாடகி சின்மயி இன்றளவும் சந்தித்து வருகிறார் என்றே சொல்லலாம். அவர் பேசும் ஒவ்வொரு விஷயங்களும் இணையத்தில் பேசு பொருளாக மாறி வருகிறது. தான் கூறிய உண்மை குற்றச்சாட்டுக்கு இது நாள் வரை பல்வேறு கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்தித்து வருவதாக பல வீடியோக்களில் சின்மயி பகிரங்கமாக ராதாரவி மீதும் வைரமுத்து மீதும் குற்றம் சுமத்தி வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் சின்மயி சம்பவம் குறித்து பல பேட்டிகளில் ராதாரவி விளக்கமளித்தாலும் சமீபத்திய பேட்டியில் ஒன்றில் ராதாரவி விளக்கமளித்துள்ள விஷயம்தான் தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. அதன்படி டப்பிங் யூனியனில் மஞ்சள் நிற அட்டை வைத்திருப்பவர்கள் ஆண்டுதோறும் தங்கள் சந்தாவை புதுப்பிக்க வேண்டும் என கூறிய ராதாரவி, அந்த அட்டையை வைத்திருக்கும் பாடகி சின்மயி அதனை புதுப்பிக்கவில்லை. அது அவருடைய தவறு. அட்டையை புதுப்பிக்காததால் அவருடைய டப்பிங் யூனியனில் இருந்து அவரை நீக்கிவிட்டதாக கூறினார். அது மட்டுமின்றி மஞ்சள் நிற அட்டை வைத்திருக்கும் அவர் தன்னிடம் வெள்ளை நிற அட்டை இருப்பதாக பொய்யான தகவலை கூறியதாகவும், இது தனக்கு தவறாகப்பட்டதால் தான் இந்த நடவடிக்கை சின்மயி மீது எடுக்கப்பட்டதாக ராதாரவி விளக்கம் அளித்தார். அது மட்டுமின்றி சின்மயி வைத்த ஒரு குற்றச்சாட்டு குறித்தும் ராதாரவி விளக்கம் அளித்துள்ளார். நடிகர் விஜய், ஸ்ருதிஹாசன் சந்தா கட்டவில்லை என சின்மயி குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்கு விளக்கமளித்த ராதாரவி, விஜய், ஸ்ருதிஹாசன் போன்றவர்கள் டப்பிங் யூனியனில் சந்தா கட்டாமல் இருந்தாலும் அவர்கள் டப்பிங் யூனியனில் நீடிப்பது பற்றி விளக்கமளித்த ராதாரவி, விஜய், ஸ்ருதிஹாசன் போன்றவர்களுக்கு ஹெரால்ட் ராமசாமி என்பவர் மாதா மாதம் 15,000 ரூபாய் கொடுத்து சந்தா கட்டாதவர்களுக்கு இந்த பணத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுமாறு கொடுப்பாராம். அதில் இருந்து எடுத்துக்கொள்வோம் என அந்த பேட்டியில் ராதாரவி விளக்கம் அளித்துள்ளார். அப்படி என்றால் அவர் சந்தா கட்டாதவர்களுக்கு தான் கொடுக்கும் பணத்தை வைத்து கட்டிக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் என்றால் சின்மயி அட்டையை புதுப்பிக்கவில்லை தானே? ஹெரால்டு ராமசாமி கொடுத்த பணத்தை கொடுத்து சின்மயியின் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம் தானே எனவும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. பாடகி சின்மயியின் குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்க, தற்போது வேறு ஒரு ரூபத்தில் ராதாரவிக்கு பிரச்சனை எழுந்துள்ளது. டப்பிங் கலைஞர்களுக்கு பாலியல் சீண்டல் நடப்பதாக சங்கீதா என்கின்ற டப்பிங் கலைஞர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஷாஜி என்பவர் டப்பிங் ஸ்டுடியோவிலேயே தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக சங்கீதா டப்பிங் யூனியனில் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் அந்த புகாரை அவர்கள் தொடக்கத்தில் ஏற்க மறுத்துவிட்டார்கள். பின்னர்தான் நீதிமன்றத்திற்கு செல்ல போவதாக கூறியதும் தன்னை நேரில் அழைத்து விசாரித்ததாக சங்கீதா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இப்படி டப்பிங் யூனியன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதால் இந்த சம்பவத்தால் இனி ராதாரவியின் பேச்சு மக்கள் மத்தியில் எடுபடாது என இணையங்களில் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இது ராதாரவிக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது.